பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 45 வசனம் படிக்கலாம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்தும ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென். அப்ப முந்தின ஆதாம் ஜீவ ஆத்தும ஆனான் என்று சொன்னால் அவனுடைய ஜீவன் நஷ்டப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அந்த நஷ்டப்பட்ட ஜீவன் என்பது அவன் மரித்தான், அதோடு அவன் ஆத்துமா மரித்தது, அவன் ஆவியும் மரித்தது, நித்திய காலமாக ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதோ போய்விட்டது. அதுதான் ஆத்துமா மரித்த ஆவிகள். அல்லேலூயா, பைசலா. உங்களுக்கு அப்படி அவசியம் இருக்கு, ஆசை இருக்கா? நித்திய மரணத்துக்கு ஆசை இருக்கு? இல்ல இல்ல, நித்திய மரணத்துக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா? இனியாவது ஒரு சந்தோஷம் இருக்கதுன்னு ஆசைப்படுவாங்க, இனியாவது நிம்மதியா இருக்கதுன்னு ஆசைப்படுவாங்க. அப்ப நித்திய மரணத்துக்குள்ளானான். அந்த நித்திய மரணத்திலிருந்து மீண்டும் நித்திய ஜீவனை கொடுத்தாக வேண்டும். அதுக்குத்தான் புதிய ஆதாம் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அது எப்படி வரும்? அந்த நித்திய ஆவி உங்களுக்குள்ள எப்படி வரும்? நித்திய ஆவி உங்களுக்குள்ள எப்படி செயல்படும்? நித்திய ஆவி உங்களை எப்படி பூர்ணப்படுத்தும்? நித்திய ஆவி வந்ததெல்லாம் உண்மைதான், நித்தியத்தை நமக்குள்ள தந்தது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான். எப்படி நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுகிறார். ஒரு மனிதன் ஆண்டவரை நெருங்கி வரும்போது, ஒரு மனிதன் தேடி வரும்போது அவருடைய குணங்களை நான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் விரும்பும் போது அவனை முதல்ல ஆண்டவர் சுட்டி காட்டுவது பழைய மனிதனுடைய சுபாவத்தை ஆக்கும். ஆமென். பழைய மனிதனுடைய நித்திய மரணத்துக்கு போற மனுஷனுடைய சுபாவத்தை ஆக்கும் ஆண்டவர் சபையில சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அதை நீ எடுத்து மாற்றாம நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்ள முடியாது. சரியா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை நீ எடுத்து மாற்றாம, பழைய சுபாவத்தை எடுத்து மாற்றாம, பழைய கிரியை எடுத்து மாற்றாம, பிதாக்களுடைய அக்கிரமத்தை உன் ஆத்துமாவிலிருந்து தூக்கி மாற்றாம தேவனுக்கு கிரியை செய்ய முடியாது. அதுக்காகும் இயேசுவை அறிகிற பைதல் இயேசுவை உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும். நான் கள்ளனாக உம்மை போல மாற்றும், நான் குடிகாரனாக உம்மை போல மாற்றும், நான் சிகரெட் வடிக்க உம்மை போல மாற்றும், நான் பிராடாக உம்மை போல மாற்றும், நான் அடிதடி உள்ளாக என்ன உம்மை போல மாற்றும், நான் கொஞ்சம் கழிஞ்ச கோளு குண்டனி பொறாமை எல்லாம் நான் சொல்லுக ஆளாக்கும் உம்மை போல மாற்றும். ஹல்லேலூயா. நான் வெளியே போன அப்படி உள்ள ஆளாக்கும், உள்ளே இருந்த இப்படி உள்ள ஆளு, அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஆத்மீகம் தெரியாம இருக்கிறதுனாலே ஆண்டவரே என் மாம்ச சுபாவத்தை மாற்றி உம்மை போல மாற்றும் மாற்றும் மாற்றும்னு சொல்றீங்கல்ல, அதை எப்படி மாற்றலாம்னு சொல்லி கர்த்தர் அடி கொண்டது, குத்து கொண்டது, ஆணிகள் அடிப்பட்டது, முள்களுடன் சூட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அது எப்படி நீங்க மாறுறீங்களோ அந்த மாற்றத்தில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த மாற்றத்தை நீங்கள் அறியாவிட்டால் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால சிலவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், நாங்கள் அப்படி ஆகும் இப்படி ஒன்றும் நடக்காதுங்க. ஆவியின் ரகசியம் வேற, மாம்சத்தின் ரகசியம் வேற. அல்லேலூயா. ஆவியின் ரகசியம் வேற, மாம்சத்தின் ரகசியம் வேற. மாம்சத்தில் இருக்கிற சிந்திக்கிறது இந்த உலகத்தை குறித்தாகும், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை குறித்தாகும். இந்த உலகத்தின் ஆசாபாசம் குறிக்கிறவன் அவன் மாம்சத்திலும் சொந்த இரத்தத்திலும் பிழைத்திருக்கிறவனாக்கும். தேவனுடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் அவன் பிழைக்கவில்லை. ஆனபடி அவன் உலகத்துக்குரியதை மரணம் வரை தேடிக்கொண்டே இருப்பான், மரித்து விழும் வரை தேடிக்கொண்டே இருப்பான், மரித்து சாகும் வரை தேடிக்கொண்டு நித்திய நரகத்துக்குள்ளே போவான். நீங்கள் அப்படி இல்லை, நித்திய நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன இப்போதே இயேசுவின் சிந்தனையினாலே நீங்கள் நிறைத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் சிந்தனையாலே எப்படி நிறைக்கிறது அதை கொஞ்சம் நம்ம கவனித்து உயிரடைய போறோம். அல்லேலூயா. எப்படி அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை என்ன? எப்படி உள்ள சிந்தனை? உங்களை பிதாவுக்கு ஒப்பாய் மாற்றுகிற சிந்தனை, உங்களை இயேசுவுக்கு ஒப்பாய் மாற்றுகிற சிந்தனை, உங்களை இயேசுவுக்கு ஒப்பாய் மாற்றி பிதாவுக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் இயேசுடைய வேலை, அதுதான் சுவிசேஷனுடைய வேலை. அல்லேலூயா. அப்ப நீங்கள் பாடுகள் மத்தியிலே, நெருக்கத்து மத்தியிலே புருஷன் விட்டு
போனதினாலே, மனைவி விட்டு போனதினாலே, ஜீவிதம் முட்டி கண்ணீரினாலும் வருத்தத்தினாலும் வேலைகளினாலும் பாடுகளினாலும் நிந்தனையினாலும் அவமானத்தினாலும் கடபாரத்தினாலும். இது யாரு? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாத்திரம். யார் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு கொடுக்கிற சோதனையாக்கும், அவர்களுக்கு கொடுக்கிற வேதனையாக்கும். அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? ஹல்லேலூயா. அவர்களை பிதா தெரிந்து கொண்டதுனால, ஒரு கமலத்தை தெரிந்து கொண்டதுனால, ஒரு டைசியை தெரிந்து கொண்டதுனால, ஒரு அம்போசவரை தெரிந்து கொண்டதுனால, ஏதோ ஒரு நபரை தெரிந்து கொண்டதுனால பரலோகம் கண் வைக்கிறது அத்தனையும் பரிசுத்தாவினை கிரியை செய்து கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் குறைபட்டு, நெருக்கப்பட்டு, துன்பப்பட்டு, சொந்த சகோதரர்களால் கைவிடப்பட்டு, உலகத்திலே கைவிடப்பட்டு, நீங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட உங்களை சோதனை ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன்னை கவனித்துக் கொண்டு, ஏன்? தன்னுடைய சாயலை தருவதற்காக. அப்ப நீ கீழ்ப்படிந்திருவதினாலே, லிதியாவுடைய உள்ளம் துறந்ததை போல கிறிஸ்துவை பற்றி உன் உள்ளம் திறந்து கொடுத்ததினாலே, 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ் இருதயத்தை திறந்து கொடுத்தாச்சு. அல்லேலூயா. நல்ல திறந்து கொடுத்தாச்சு. திறந்து கொடுக்க கொடுக்க உன் கிரி என்ன செய்கிறது? உன் கிரி என்ன செய்கிறது? சாவில் இருந்த சரீரம் சாவை விட்டு மாறி கிறிஸ்துவன் அந்த அளவில்லாத கிரியினாலே ஒரு புதிய ஒரு சரீரமாய் மாற தொடங்குகிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பின்ன உனக்கு தோன்றும், கல்யாண வீடும் வேண்டாம், கச்சேரியும் வேண்டாம், கதைகளையும் வேண்டாம், ஹோட்டலும் வேண்டாம், சந்தோஷம் வேண்டாம், மகிழ்ச்சியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எப்படியாவது இயேசுவின் ரூபத்தை தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவின் அறிவை தரித்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை தரித்துக் கொள்ளும் இயேசுவின் சுவிசேஷத்தினாலே உனக்குள் இருக்கின்ற பழைய துர்க்குணம் முழுவதும் ஒன்றென்றாய் மாற்ற தொடங்குவா. ஆமென். மிக கவனமா இருக்க வேண்டும். உனக்குள்ள சகல துர்குணங்களை மாற்றி, சகல பிதாக்களுடைய அக்கிரமங்களை மாற்றி, ஆதாமிலிருந்து இறங்கப்பட்ட விஷத்தின் கிரியைகளை கர்த்தர் மாற்றி, நீ போகையிலும் வரும்போது மாறிக்கொண்டே இருப்பாய். நீ படுத்து தூங்கும்போது மாறிக்கொண்டிருப்பாய். நீ வேலை செய்யும்போது மாறிக்கொண்டிருப்பாய். நீ சபையில இருக்கும்போது மாறிக்கொண்டிருப்பாய். அந்த சுவிசேஷத்தின் முகாந்திரம் உன் சரீரம் பரிசுத்தப்பட்டு கொண்டிருக்கும். உன் ஆத்மா பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும். உன் ஆத்மா தேவனை வாஞ்சிக்கும். உன் ஆத்மாவிலே பாவங்கள் மாறி கரைகள் கழுவப்பட்டு நீ சுத்திகரித்து நீ ஆண்டவருக்காய் தாகமாய் இருக்கிறதுனாலே பழைய ஜென்ம சுபாவம் மரித்து பழைய ஜென்ம ஆவி செத்து புதிய ஆவி உனக்குள்ள இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த புதிய ஆவி இறங்கின பின்புதான் காலங்கள் கடந்து நாட்கள் கடந்து நீ சாகுறாய், நான் சாகுறேன். உள்ள வந்தாச்சு புதிய ஆள் வந்து உருவாக்குறது. ஒரு ஆளை உருவாக்க அடுத்த ஆள் தெரியாது, அங்கே உருவாக்க இங்கே தெரியாது. தனித்தனியாக உருவாக்குவ, தனித்தனியாக உருவாக்குவ. சபை கெட்டு போகக்கூடாது. தனித்தனியாக உருவாக்குவ. நம்ம பார்த்தா கருத்து தான் இருப்பாங்க, உள்ள சரியாக இருப்பாங்க. நம்ம பார்த்த பத்திரகாளியை போல தான் இருப்பாங்க, உள்ள சரியாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது வேசியை போல தான் இருப்பாங்க, உள்ள சரியாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. உள்ள நல்ல சரியாக இருக்கும். பாவம் செய்யாமல் அக்கிரமம் செய்யாமல் நாளுக்கு நாள் கிறிஸ்துவன் அந்த மதுர டேஸ்ட்டை வாங்கி 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 நிறைத்து 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 இந்த மாம்ச சரீரம் சாகும்போது புதிய ஆவியிலே உயிரடைவதாக இயேசுவோடு தங்குவதற்காய் கர்த்தர் உன்னை கிரியை செய்து கொண்டிருக்கா. அதுதான் உயிர்ப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னது அவர் மூலம்தான். அடுத்து மீண்டும் உனக்கு ஒரு பிறப்பு, அவர் மூலம்தான் உனக்கு ஒரு ஜீவிதம், அவர் மூலம்தான் உனக்கு ஒரு வாழ்க்கை. அவருடைய மரண பாடுகளை நினைத்து உயிர்த்தெழுதலை நினைத்து நீயும் அவருடைய உயிர்த்தெழுதலை பங்குள்ளவராகும்படித்தான் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தன் ஜீவனை விட்டார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. என்ன முடிந்தது? மீண்டும் இழந்து போன மனுஷன்,
ரட்சிப்பை இழந்து போன மனுஷன், மரித்த மனுஷன், ஆதாமிலிருந்து விழுந்த மனுஷன் புதிய ஆதாமாய் வந்து கற்றுக் கொடுத்து அவர்களை மீட்டெடுத்தாச்சு. அல்லேலூயா, மீட்டெடுத்தாச்சு. அந்த மீட்பு தான் ஈஸ்டரும் துக்க வெள்ளியும். அந்த மீட்பு நம்ம சிந்திச்ச மீட்பு. அல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்ப நீங்க மீட்கப்பட்டீங்களா, மீட்கப்படலையா? எத்தனை பேர் மீட்கப்படல? எத்தனை பேர் நீங்க பிறந்த மேனில் இருக்கிறீங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் இன்றைக்கும் பிறந்த மேனியில இருக்கிறீங்கன்னு தெரியுமா? பழைய மாம்சம் பழைய ரத்தமாய் இருக்கிறீங்கன்னு தெரியுமா? இன்னைக்கும் பழைய துருத்தியும் பழைய ரசமா இருக்கிறீங்கன்னு தெரியுமா? புதிய துருத்தியாக புதிய ரசமாக மாற வேண்டாமா? அது எப்படி மாறலாம் என்று சொல்லித்தான் இயேசு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? பழைய துருத்தியும் பழைய மாம்சமா இருக்கிறவன் சபைக்கு வர முடியாது, சபையில நிலைநிற்க முடியாது, திருவிருந்தெடுக்க முடியாது, கமனில கட்டுப்பட முடியாது, ஒரு காரியத்திலும் கட்டுப்பட முடியாது. 7 வார்த்தை கொடுத்தா அவங்க பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அல்லேலூயா. கட்டுப்பட அவனால முடியாது. ஏன்? அவனுடைய பைத்தியமான தகப்பனுடைய சுபாவமாக கையில் இருக்கிறது. அவங்க அம்மாவுடைய சுபாவம் பைத்தியமான சுபாவமாக இருக்கிறது. இருக்கிறதுனால மரிக்கிறவன் எங்க போறான்? மரிக்கிற வீட்டுக்கெல்லாம் போவாங்க. மரிக்கிறவன் எங்க போறான்? அவனுடைய ஆவி எப்படி உயிர்ப்பிக்கும்? அவனுடைய ஆவியின் நிலைமை என்ன? அந்த ஆவி வந்து நரகத்துக்கு போகிறதா? அந்த ஆவி தேவனிடத்துல ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. தெரியுங்க? ஒண்ணுமே தெரியாது. மரித்தவுடன் பூத்த பார்ப்பாங்க, பெட்டி வாங்க நிற்பாங்க, துணி வாங்க நிற்பாங்க. அந்த ஆவி எங்க போகிறதுன்னு சொல்லி அவனுக்கும் தெரியாது, போகிறவங்களுக்கும் தெரியாது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எல்லாம் புத்தி உள்ள பிள்ளைகளுக்கு செய்து முடித்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. புத்தி உள்ள பிள்ளைகளுக்கு செய்து முடித்தார். அவ்வளவுதான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ இன்னும் ஒரு ஊமையை கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்போ உங்களை அவர் தெரிந்து கொண்டதினாலே உங்களுக்கு தருகின்ற கிறிஸ்துவுடைய ரகசிய அந்த ஆலோசனை உங்களுக்கு தருகிறதுனாலே கிறிஸ்துவின் ரகசிய சரீரம் ரகசிய ஆவி உங்களுக்குள்ள வந்தாச்சு. ஆமே. அதன் அவரை அறிகிற முகத்தின் ஒரு ஒளி வாரதனாலே நீங்கள் இயேசுவை தரித்துக் கொண்டு இயேசுவை பெற்றுக் கொண்டு அந்த ஆவியிலே மரணம் உயிர் தெழுதலை நீங்கள் அறிந்த பின்பு உங்க சுவிசேஷத்தினாலே ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரத்தான் சபை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப நீங்க என்ன சுவிசேஷம் பேச போறீங்க? நீ டிவில வரத போலையா? ஏன் சுவிசேஷம் பேச போறீங்க? உங்களுக்கு சுவிசேஷம் தரப்போறாரு. நீங்க இப்ப இயேசு கிறிஸ்து அறிஞ்சாச்சு, அவருடைய மனம் கொண்டு அறிஞ்சாச்சு, நிச்சயமா உயிர்த்தெழுதலை நீங்க அறிஞ்சாச்சு, அறிஞ்சு நீங்க பெற்றுக்கொண்டாச்சு. அப்ப உங்களுக்குள்ள ஒரு சுவிசேஷம் கிடக்குது, அது சாகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வைசனா அந்த சுவிசேஷம் தான் எப்படி சொல்லுவாங்க? எழுப்புதல். என்ன சொல்லுங்க? எழுப்புதல். காக்கா வலி கிடையாது, எழுப்புதல். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியம் அறிந்ததுனால உங்களுக்குள்ள அந்த எழுப்பல் வந்ததுனால இப்ப உனக்கு தெரியும், நான் மகிமையான சரீரமாய் மாறிக்கொண்டிருக்கேன், நான் மகிமையை மாறிக்கொண்டிருக்கேன், உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கேன், இந்த ஜென்ம சரீரத்தை விதைக்க நான் காத்திருக்கிறேன், உயிர்த்தெழும் சரீரம் தேவனோடு போவதற்காக நான் காத்திருக்கிறேன் சொல்லி அந்த அறிவடைக அத்தனை பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய சுவிசேஷம் எழுப்புதல் வந்திருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பேய் விரட்டுறது ஒன்றும் எழுப்புதல் அல்ல, ஒரு வசனம் பேசுறது எழுப்புதல் அல்ல. எழுப்புதல் ஆவிக்குரிய சரீரமாக நீங்க மாறதான் எழுப்புதல். உங்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தை யாரெல்லாம் இயேசுக்கு வேணுமோ அவங்களெல்லாம் உயிர்ப்பிக்கும், யாரெல்லாம் இயேசுவை அவங்களெல்லாம் உயிர்ப்பிக்கும், யாரெல்லாம் வேண்டாமோ அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. பக்கத்திலேயும் சபை இருக்குது, அங்கேயும் விழிக்கணும் டான்ஸ் ஆடுவதற்கு. ஆமே, பக்கத்திலே ஒரு இருக்குது, விழிக்கிறான். லண்டனுக்கு போனாலும் கொள்ளலாம், பைசலாம், சபையும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆமே, பைசலாம் பைசலாம். இடைக்கோடு சபைக்கு போனாலும் பயங்கர குற்றாக சொல்றாங்க. பைசலாம். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவை? நானா தேவை? சபையா தேவை? கிறிஸ்து தேவை. மரணத்தில் வந்து உயிர் தெழும்ப கிறிஸ்து தேவை. அது எந்த சபை தந்தாலும் நீ அங்க நில்லு, எந்த சபை உனக்கு தந்தாலும் நில்லு, அதுதான் உனக்கு தேவை. கடைசி நாட்கள் எப்படி தப்பிக்க முடியும்?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யாரை அவர் உயிர்ப்பிக்க வேண்டுமோ, யாரை அவர் சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்தித்து அந்த உயிர்ப்பை மெல்ல மெல்ல கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லி மாத்திரம் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டு உங்களை முடிக்க போறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, யோவான் சுவிசேஷம் 10:10 சொல், நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்படவும் வந்தேன். உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். அப்ப முன்ன ஜீவன் இல்லையா? நம்ம ஜீவன் உள்ள காலத்தில் மசில் காட்டலையா, கட்டாவத்தை பேசலையா, சண்டை பிடிக்க போகலையா, குடிக்க போகலையா, வெறிக்க போகலையா, கஞ்சா வைக்க போகலையா, மனைவியை சவுட்டல்லையா, புருஷனை சவுட்டல்லையா, மாமியை சவுட்டல்லையா, என்னெல்லாம் அக்கிரமம் செய்திருப்போம் பாருங்களேன். ஹல்லேலூயா. சிரிக்கிறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த வேத வசனத்தை அறியாமலும் உயிர்த்தெழுதலை அறியாமலும் நம்முடைய ஜீவன் பூரணப்பட வேண்டுமே என்று சொல்லி அறியாம அறகுறையாய் வாழ்ந்த நாட்கள் தான் நம்ம கள்ள பெந்தேகோஸ்தேயர்களாய் வாழ்ந்தது. ஆமென். அப்ப பூரணமான ஜீவனாகவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஜீவன் பூரணமாய் உண்டாக்க வந்திருக்கிறேன். அது எப்படி ஜீவன் பூரணமா உண்டாகும்? ஹல்லேலூயா. பயம், நடுக்கம் வேணும். ஆண்டவரை பற்றி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து அவரோடு பற்றி இருக்க இருக்க நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அந்த நடக்கையிலே வருகிற ஜீவன் அது என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை உயிரிட வைப்பதற்காக பழைய சகல சிந்தனைகளை எடுத்து மாற்றி ஒரு குழந்தையை போல கர்த்தர் மாற்றுவார். சகல சிந்தனைகளும் சண்டை வைராக்கியம் எல்லாத்தையும் இஞ்சிஞ்சா எடுத்து மாற்றி, உன்னை எடுத்து மாற்றி, ஆவியில் எடுத்து மாற்றி மாற்றி நீயே ஆராய்ந்து பாப்பா, என் சரீரம் இப்படி எப்படி இருக்கிறது என்று சொல். உன் சரீரத்தில் உள்ள சகல பாவங்களும் மாறின உடனே அந்த நித்திய ஜீவன் உன்னை பூரணப்படுத்த தொடங்குவா. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பூர்ணப்படுத்துவா. அந்த நித்திய ஜீவன் பூரணப்படும் போது உனக்கு நல்ல வெளிப்பாடு உண்டாகும், அவருக்கும் வெளிப்பாடு உண்டாகும். ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க. பிதாவும் குமாரன் ஒன்று சேர்ந்ததை போல அந்த நித்திய வல்லமையினால தேவனோடு சேருகிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் வீட்டை கொடுத்தாலும், சொத்தை கொடுத்தாலும், பொருளை கொடுத்தாலும், தங்கத்தை கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இல்லைன்னு சொல்லி நீ முதல்ல புரிஞ்சு கொடுவாய். எதை கொடுத்தாலும் பவுல் சொல்ல, லாபமான அத்தனை நஷ்டம் என்று அறிந்தது. ஹல்லேலூயா. அதை நீ கொடுத்த உடனே உலகத்தை வெறுத்து வெறுத்து நீ கொடுத்து உன்னை தாகம் தீர்க்கும் போதே அந்த நித்திய ஜீவன் உன்னை பூரணமாக்க தொடங்கும். பூரணமாக்க தொடங்கும். தேவ பிள்ளையே, அந்த நித்திய ஜீவன் உன்னை கற்றுக் கொடுத்து பூரணமாக்க தொடங்கும். பூரணமாக்க தொடங்கும். ஹல்லேலூயா. அது எப்படி பூரணமாக்க தொடங்கும்? அது அழகாய் உனக்குள் இறங்கி ஒரு குழந்தை உருவாக்கும் போல உன் ஆத்துமாவிலிருந்தே உருவாக்கும். உன் ஆத்துமாவிலே இருந்து உருவாக்கி உன் பழைய கள்ள ஆத்துமாவை மாற்றி தன்னுடைய ஆத்துமாவை பிக்ஸ் பண்ணி கொண்டே இருப்பா. தன்னுடைய உயிர்த்தெழுதல் ஆத்துமாவை பிக்ஸ் பண்ணி கொண்டிருப்பா. அதுக்குத்தான் இழந்து போனதை தேடி வந்தேன் என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியிலே கிறிஸ்து மரித்து ஆவியிலே உயிர்க்கப்பட்டா அவர் மரிப்பதில்லை. அப்ப நமக்கும் மரணமில்லை, நமக்கும் மரணமில்லை. அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு மரணம் தான் உண்டு. ஒன்று நித்திய மரணம், ஒன்று நித்திய ஜீவனுக்குள்ள போறது. அல்லேலூயா. மரணம் உண்டு, சரீரத்தில் ஒரு மரணம் உண்டு. அப்ப நீங்க தான் தீர்மானிக்கணும், இப்ப நித்திய மரணத்துக்குள்ள இருக்கிறேன், நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் இயேசு காண்பித்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் செய்து முடித்ததென்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்து முடித்து பூரணப்படுத்தி கொண்டு சபையில் இருக்கிறார். அப்ப யார் அவர் பிரியப்படுகிறாரோ அவர்களை கர்த்தர் சந்தித்து தொட்டு அவர்களை இஞ்சிஞ்சாய் நொறுக்கி இஞ்சிஞ்சாய் அடித்து, அங்க பார்த்த பாசம் கிடைக்காது, இங்க பார்த்த நேசம் கிடைக்காது, அங்க பார்த்த யாருமே கிடையாது, அவரை விரட்டுவார். தண்ணியுமே விரட்டுவார். ஓல்டானில் என்று மலைக்கு, ஓல்டா மலைக்கு விரட்டுன்னு விரட்டு 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 விரட்டிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. விரட்டி பிடித்து இருத்தி கற்றுக் கொடுத்து அந்த நாமத்தை செலுத்தி நீ இனி புறப்படன்னு சொல்லி அந்த நாமத்தை சொல்லுவதற்குத்தான் சிலரை கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒன்று
அடுத்து ஒன்று சொல்லுங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சகைவிடத்தில் சொல்லுகிறார். எப்படி இந்த மனுஷன் நித்திய ஜீவனை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் வழி காண்பித்தார். அல்லேலூயா. எப்படி இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் வழி காண்பித்தார். ஆண்டவராய் இயேசு மரிப்பதில்லை, நீங்களும் மரிப்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் நாங்கள் மரிப்பதில்லை, மரிப்பது இல்லை. ரெண்டு மரணம் உண்டு. ஒன்று மாம்சீக மரணம், அல்லேலூயா. ஒன்று ஆத்மீக மரணம், அல்லேலூயா. ஆத்மீக மரணம் உங்கள் கண்டினியாக நரகத்தை குறிக்குது, அல்லேலூயா. இந்த மாம்ச சரீர மரணம் பிரச்சனை இல்லை, மாம்ச மண்ணுக்கு பெய்தான் ஆகணும், அல்லேலூயா. கைசலா. அப்போ நீங்கள் ஆத்மீக மரணம் அடையக்கூடாதுன்னு சொன்னா இயேசுவின் சுவிசேஷத்தின் வழி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆத்மீகத்தை காத்து நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், அல்லேலூயா. அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மை இந்நாள் வரை நடத்தி கொண்ட. ஒன்று, எப்படி மீண்டும் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஒன்று கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், அது ரட்சிப்பை கொண்டு வரும், அல்லேலூயா. எழுதி வச்சுடுங்க, கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வரும். கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வரும், அல்லேலூயா. ரட்சிப்பு இலவசம்தான். அது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு உங்க உள்ளே கொண்டு வரும். அந்த ரட்சிப்பு என்ன செய்யும்? அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அந்த ரட்சிப்பு என்ன செய்யும்? கிறிஸ்துவை குறித்து மாத்திரம்தான் ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஏன் மற்ற விசுவாசம் கொண்டு வந்தால், மற்ற விசுவாசம் கூட கொண்டு வந்தால் கிறிஸ்துவுக்கு செயல்பட முடியாது, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு செயல்பட முடியும். ஆனபடி கிறிஸ்துவை குறித்துள்ள பூர்ண விசுவாசம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். என்ன விசுவாசம்? ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்ததென்று இருந்தும் அதை எண்ணாமல் தேவனை விசுவசித்துக் கொண்டே இருந்தான், அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு காலம்தான். தன்னுடைய மனைவியுடைய சாருடைய கர்ப்பம் வயதாகி செத்ததுதான், முடிஞ்சு கருவாடு போல உடஞ்சங்க உள்ள நொறுங்கின கர்ப்பம் தான். அவர் விசுவாசத்திலே வல்லவனானான். ஆனபடி 100 வயசிலே ஈசாக்கை பெற்றுக் கொண்டார். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் உடைந்து கிடக்கிற, நொறுங்கி கிடக்கிற பாடுகள், துன்பங்கள், மரணங்கள், வேதனைகள், வியாதிகள், நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாத்திரம் விசுவசித்து நீ விடுதலை பெற்றுக் கொள்வதற்குத்தான் இயேசுவை மாத்திரம் விசுவசிக்க வேண்டும். அப்ப இயேசுவை மாத்திரம் விசுவசிக்கிறதுனால என்ன நடக்குது? பிதா சொல்லுகிறார், டேய் மகனே, நீ மகனா போன, உன்னை மாத்திரம் இந்த பிள்ளை நேசிக்கிறான், என்ன இல்லை இந்த பிள்ளை உன்னை மாத்திரம் அனுபவிக்கிறான். பிதாவுக்கும் ரிஜாய், குமாரனுடைய வேஷத்துக்கும் ரிஜாய், பரிசுத்த ஆவிக்கும் சந்தோஷம். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் ஒரு ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமானா இருக்கலாம், ஐயாபதியா இருக்கலாம், கள்ள சாமிகளை தொழுது கொண்டிருந்த ஜனம், வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவை மாத்திரம் விசுவசிக்கிறதுனாலே, அவங்க சுபாவ மாற்றத்தினாலே, இயேசுவை தேடுகிறதுனாலே அந்த தாகத்தை அவர்களுக்கு உள்ளே கொடுப்பதற்குத்தான் இயேசு வருகிறார். ஆமென். ஒன்று இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். அதை மாற்றுவதற்காய் ஆயிரக்கணக்கான பிரச்சனையை கொண்டு வருவான் சாத்தான், ஆயிரக்கணக்கான நெருக்கடிகளை கொண்டு வருவான், ஆயிரக்கணக்கான துன்பங்களை கொண்டு வரும்போது நீ விடாமல் அவருக்குள் நிற்பாயானால் அவர் அடைந்த வெற்றி, அவர் அடைந்த மகத்துவத்தை உன் வீட்டிலும் வெளியிலும் வருங்காலம் தந்து பரலோக ராஜ்யத்துக்கும் கர்த்தர் முன்குறிக்க கிறிஸ்துவின் விசுவாசத்துக்குள்ளே சபை கட்டப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் அவரை தேடி சந்தோஷமா இருக்கும்போது பரலோகத்துள்ள அசைவு சும்மா இருக்காது. அந்த நித்திய ஜீவனுடைய அசைவு உனக்கு நேராக இறங்கி வந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவை விசுவாசிக்க எவருக்கும் அந்த நித்திய ஜீவனுடைய ரகசியம் உனக்குள்ள இறங்கும். அது என்னமா சொல்லி கொடுக்குமா? அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்துவுள்ள இறந்து என்ன செய்யுமா? சாட ஒன்றும் செய்யாது, துள்ள ஒன்றும் செய்யாது. தேவ ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கும், தேவ ஞானத்தை கற்றுக் கொடுக்கும், தேவ கிருபைகளை கற்றுக் கொடுத்து உன்னை எப்போதும் பக்கமாக அப்பா வச்சிருப்பார், அம்மா பக்கமாக வச்சிருப்பார்.
உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டா. நீ எங்கே அதை விட்டு போன சுவிசேஷத்தில் தண்டிப்பா, அண்ணன் அடி தருவா, பக்கமாக வச்சிருப்பா. ஹல்லேலூயா. நான் சொல்ல அவரை மடியிலே வைத்திருக்கிறா. ஆமே. சின்ன குழந்தைகளை வைத்திருக்க போல அப்படியே மடியில். எப்படி பாஸ்டர் ஒரு இயேசுதானே உண்டு, எங்களை எல்லாரையும் எப்படி மடியில் வைப்பா? நீ அவருடைய வசனத்தின்படி வாழ்வாயானால் உன் தோளிலே அவர் சாய்வார், நீ அவருடைய தோளிலே சாய்வாய். அவருடைய மார்பிலே நீ சாய்வாய், அவர் உன் மார்பிலே சாய்வார். நீ இதில் படுப்பாய், அவரும் படுப்பார். அது வெளிப்படுத்தத்தான் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பயங்கர துக்கமா இருந்தா, பயங்கர வேதனையா இருந்தா, தாங்க முடியாத பிரச்சனை இருந்தா, அவர் தன் கரத்தை கொண்டு தோளிலே உன்னை கட்டி பிடிப்பா. அதுதான் ஒரு தாயுடைய பாசம், அதான் தகப்பனுடைய பாசம். அவரை விசுவசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கா. மாம்சத்தில் செய்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆவியிலே செய்து கொண்டு உன் தோளிலே படுத்து நீ கலங்காதே, கவலைப்படாதே, நீ வேதனைப்படாதே என்று சொல்லி உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறதுனாலே உனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷன். அதில் நீ தேற்றப்படணும், அதில் நீ வாழ்ந்து படிக்கணும், அதை நேசித்து படிக்கணும். உலகத்தில் ஒன்றும் உண்மை இல்லை. அதை நேசித்து படிக்கும்போது நீ எங்கெல்லாம் கூப்பிட்டாலும் அது உன் தோள் மேலே சரியும். ஒரு தாய் தேற்றது போல கர்த்தர் உன்னை தேற்றத் தொடங்குவா. அதுதான் இயேசுவுக்குண்டான ஒரு விசுவாசத்தை குறித்து ஆண்டவரை கர்த்தர் சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா. எப்படி மீண்டும் ரட்சிப்பை தருக அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இழந்து போன ரட்சிப்பு, மரணத்துக்கு போன ரட்சிப்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னாலும் அவர் உயிர் அந்த ஆவியிலே உயிரடைந்தா அது நமக்குள்ளே தந்திருக்கா. அது எப்படி நம்மளை கொண்டு வர மீண்டும் அந்த ரட்சிப்பை தரும்? ஒன்று கிறிஸ்துவுக்குண்டான விசுவாசம். அல்லேலூயா. அது பெரிய சொர்க்கம் போல ஒன்று இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். பாவக சாப்பிட்ட போல தான் இருக்கும். அதை புசித்து பின்பு தான் புசிக்கும் கயக்கரான இருக்கும். அல்லேலூயா. காலங்கள் கடந்த பின்பு தான் தேனை போல இனிக்க தொடங்கும். அல்லேலூயா. தேனை போல. நான் அதற்காக பாத்திரவன் அல்ல, இது கிருபை என்று வேறொன்றும் அல்ல. நீ ஐஸ்வர்யவனாகி வளர்ந்து பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா சாப்பிட்டு புசித்து பாலும் தேனும் சாப்பிட்டு வேதத்தை எடுத்து வெளியே போய் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள மகத்துவத்தை நீ அறியும் போது நீ பாடுவாய், இதை கொண்டு நான் பாத்திரவான் அல்ல. ஆமே. 2 பாதை, ஒன்று பூமிக்குரிய பாதை உண்டாகும், ஒன்று பரலோகத்தின் பாதை உனக்கு திறந்ததை நீ அறிந்ததினால பாடி துதிக்கிறதாக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.